In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 3, unit 6, statistics, worksheet number 12. First Roman letter, choose the best answer. First question, which of the following bar graph represents the table? டேபிளில் பார் கிராஃபோட டைட்டில் வந்து நியூ கேபிள் கஸ்டமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் வந்து பார் கிராஃப்லேயே டினோட் பண்ணியிருப்பாங்க. நியூ கேபிள் கஸ்டமர்ஸ் டே வைஸ். இங்கே வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து நம்பர் ஆஃப் நியூ கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார் கிராஃபில் வந்து இந்த சைடில் டினோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் டேஸ் அண்ட் வந்து இந்த சைடு டினோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நம்பர் ஆஃப் நியூ கஸ்டமர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சண்டேல 20 நியூ கஸ்டமர்ஸ் ஆட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். சண்டே 0 இங்கே இருக்குது, 10 இங்கே இருக்குது, 20 இருக்குது. 20ல் கரெக்டாக பார் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. தென் மண்டேல வந்து 35 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஸோ மண்டேல 30 பக்கத்தில் இருக்குது, 30க்கும் 40க்கும் இன்பிட்வீனில் இருக்குது, தட் இஸ் 35. ஸோ இதுவும் கரெக்டு. தென் டியூஸ்டே வந்து 10 மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. டியூஸ்டே வந்து 10 தான் டினோட் பண்ணுது. ஸோ இந்த பார் கிராஃப் தான் கரெக்டான ஒன்று. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், அப்சர்வ் த கிவன் பை சார்ட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். சில்ட்ரன் ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம்ஸ். இந்த பை சார்ட்டில் சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ப்ளூ கலர் வந்து ஜூஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 20% ஆஃப் சில்ட்ரன் வந்து ஜூஸை ஃபேவரட் ஐட்டமாக வச்சுருக்காங்க. தென் ப்ரௌன் கலர் வந்து சாக்லேட் ரெப்ரசன்ட் பண்ணுது. 15% ஆஃப் சில்ட்ரனோட ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம் வந்து சாக்லேட். தென் க்ரீன் வந்து நூடுல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. 30% ஆஃப் சில்ட்ரனோட ஸ்நாக் ஐட்டம் வந்து நூடுல்ஸ். தென் இந்த வயலட் கலர் வந்து ஐஸ்கிரீம் டினோட் பண்ணுது. 35% ஆஃப் சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம் வந்து ஐஸ்கிரீம். தென் கொஸ்டின், அமாங் த டோட்டல் ஆஃப் சில்ட்ரன் ஹவு மெனி சில்ட்ரன் சூஸ் இந்த ஐஸ்கிரீம் அக்கார்டிங் டு த கிவன் பை சார்ட். இதில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஸ்கிரீம் ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் டினோட் பண்ணுறது வயலட் கலர். 35%. 35% 35/100ன்னு எழுதிக்கலாம். எவ்வளோ சில்ட்ரன்ஸ்லேருந்து ஃபைண்ட் பண்ணால் 20 சில்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ மல்டிப்ளை பை 20. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். தென் இங்கே 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 2 is 10. இங்கே வந்து 7 5 is 35. இங்கே 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 7 தான் வந்து ஆன்சர். அமாங் 20 சில்ட்ரன்ஸில் 7 சில்ட்ரன் ஓட ஃபேவரட் ஸ்நாக் ஐட்டம் வந்து ஐஸ்கிரீம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. Third question, read the bar graph and answer the following question. According to the above bar graph, which two animals lifespans are in the ratio 4:1? இந்த பார் கிராஃப் பொறுத்து எந்த அனிமலோட லைஃப் ஸ்பேன் வந்து 4:1 ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எலிஃபெண்ட்டோட லைஃப் ஸ்பேன் என்னென்னு பார்க்கணும். எலிஃபெண்ட் இங்கே இருக்குது, டினோட் பண்ணியிருக்காங்க. தென் லைஃப் ஸ்பேன் வந்து இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து எந்த வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 32 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஃபெண்ட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 32. ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஃபெண்ட் போட்டிருக்கோம். ரேஷியோ ஸோ ஈஸ் 2 போட்டிருக்கோம். தென் ரேபிட்டோட லைஃப் ஸ்பேன் பார்க்கணும். ரேபிட் வந்து இங்கே இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து 8. ஸோ 32:8. இதை வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள். 8 1 is 8. தென் இங்கே 8 4 is 32. இது வந்து 4:1 ரேஷியோவில் கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Next question, observe the following histogram and answer the question 4 and 5. இந்த ஹிஸ்டோகிராம் பேஸ் பண்ணி கேட்டிருக்க 4th and 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். 4th கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் டெபிக்டட் இந்த ஹிஸ்டோகிராம் இஸ் டேஷ். இந்த ஹிஸ்டோகிராமில் டெபிக்ட் பண்ணியிருக்க டோட்டல் டீச்சர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டீச்சர்ஸோட ஏஜ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரேஞ்சு 25 to 30 வந்து 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 ப்ளஸ் 30 to 35 வந்து 40 டீச்சர்ஸ் இருக்காங்க. 4 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ 4 ப்ளஸ் இங்கே 35 to 40 இங்கே வரைக்கும் இருக்குது. இது வந்து இன்பிட்வீன் 2 and 4 கடையில் இருக்குது. ஸோ 3ன்னு எடுத்துக்கலாம். 3 டீச்சர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் 40 to 45 இது வந்து 6 and 8க்கு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இதை வந்து 7ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 டீச்சர்ஸ் ப்ளஸ் 45 to 50க்கு வந்து 6 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ +6. தென்
50 to 55 வந்து 0க்கும் 2க்கும் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ 1 டீச்சர் ப்ளஸ் 1. தென் 55 to 60 ரேஞ்சில் 2க்கு 4க்கு இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ 3 டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 4 + 2 is 6 and 6 + 3 is 9. 9 + 7 is 16. 16 + 6 is 22. 22 + 1 is 23. 23 + 3 is 26. ஸோ 26 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க இந்த ஹிஸ்டோகிராமில். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 5th question. Find out in which age group the least number of teachers are there. இந்த ஹிஸ்டோகிராமில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்க்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறது வந்து 50 to 55 தான். ஸோ 50 to 55 வந்து 0 to 2க்கு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ 1 டீச்சர் தான் வந்து 50 to 55க்கு ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 50 to 55. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 6th question. The bar graph shows the population of village from 2010 to 2021. ஸோ ஒரு வில்லேஜோட பாப்புலேஷன் 2010லேருந்து 2021 வரைக்கும் இந்த பார் கிராஃபில் டெனோட் பண்ணியிருக்காங்க. Based on the data given in the above bar graph, which statement is not correct? இந்த பார் கிராஃப் வச்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எது ராங்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். The population was maximum during the period 2014 and 2015. ஸோ 2014 and 15 இங்கே கொடுத்துருக்காங்க. தென் பாப்புலேஷன் வந்து இங்கே டெனோட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். மற்ற எல்லா பார்ஸுமே 2014 and 15 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. தென் ஸ்டேட்மெண்ட் பி பாருங்கள். The population of 2012 and 13 is double of the population of 2010 and 11. 2012 and 13 ஓட பாப்புலேஷன் 2010 and 11 விட டபுள் மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2010 and 11 பாப்புலேஷன் வந்து 2000. இந்த பார் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ 2000. தென் 2012லேருந்து 13ஓட பாப்புலேஷன் வந்து 4000. ஸோ இது வந்து டபுளாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் 2012 and 13 அண்ட் 2018 and 19 இஸ் 1:4. 2012 and 13ஓட பாப்புலேஷன் வந்து 4000. தென் 2018 and 19ஓட பாப்புலேஷன் வந்து 1000 இஸ் 2000. ஸோ இதோட ரேஷியோ வந்து 1:4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட ரேஷியோ வந்து 4:1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Next question. Date of birth survey from March to April is given in the below bar graph. Using the given data, answer the following questions 7 and 8. Date of birth survey வந்து இந்த பார் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி 7 question 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 7th question. Between which two consecutive weeks the birth rate was very high? எந்த கான்சிக்யூட்டிவ் வீக்ஸில் வந்து பர்த் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த பார் கிராஃபில் பார்க்கும்போது இது வந்து ஹையாக இருக்குது. பட் கான்சிக்யூட்டிவ் வீக்ஸில் வந்து லோவாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எடுக்க முடியாது. தென் இதில் டோட்டலாக பார்க்கும்போது கான்சிக்யூட்டிவ் வீக்ஸ் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் வந்து பர்த் ரேட் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அண்ட் ஏப்ரல் செகண்ட் வீக். 8th question. In how many weeks the number of birth is less than 85? ஸோ எவ்வளோ வீக்கில் பர்த் ரேட் வந்து 85 விட கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பார் கிராஃபில் 85 கீழே இருக்கிறது எல்லாமே கவுண்ட் பண்ணணும். இது வந்து 80 அண்ட் 90க்கு இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இது 85. ஸோ 85க்கு லெஸ்ஸராக எல்லாமே எவ்வளோ வீக் இருக்குன்னு பார்க்கணும். 1 வீக் இருக்குது, 2 வீக் இருக்குது, 3 அண்ட் 4 வீக்ஸ் வந்து 85க்கு லெஸ்ஸராக இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4. 4 வீக் வந்து பர்த் வந்து லெஸ் தென் 85 இருக்குது. 9th question. A teacher compiled the scores from last quiz. The data is given in the table below. Refer the data and answer the following question. How many students scored more than 6 marks?
இங்கே வந்து ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சினா 5 மார்க்கில் 5 மார்க் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, தென் 6 மார்க் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. கொஸ்டினில் மோர் தென் 6 கேட்டிருக்காங்க. ஸோ 6க்கு மேலே எடுத்தவங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் கவுண்ட் பண்ணி போடணும். இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். 4 + 15 + 17 + 8 ஆட் பண்ணணும். $44 students வந்து scored more than 6 marks. Answer is option C. Third Roman letter short answer questions. With the help of the given histogram, try to answer the following question 11 and 12. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பேஸ் பண்ணி 11th and 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 11th கொஸ்டின், ஹவு மெனி பாய்ஸ் ஆர் இன் த ஹைட் ஆஃப் 155 சென்டிமீட்டர் ஆர் மோர். ஸோ எவ்வளோ பாய்ஸோட ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர் இல்லை அதுக்கு மேலே சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹைட் டினோட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 155க்கு மேலே வந்து எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்ணணும். 155லேருந்து 170 வரைக்கும் எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். 155லேருந்து 160 வரைக்கும் இங்கே ஒவ்வொரு ஹரிசண்டல் லைனும் வந்து ஒரு யூனிட் டெனோட் பண்ணுது. இது 1னா இது 2, இது 3, இது 4. அப்போ இங்கே வந்து 5 கரெக்டாக டெனோட் பண்ணியிருக்காங்க. தென் 5th நெக்ஸ்ட் லைன் வந்து 6. ஸோ 155லேருந்து 160 வரைக்கும் 6 பாய்ஸ் இருக்காங்க. இங்கே 6. தென் 160லேருந்து 165 வரைக்கும் செகண்ட் யூனிட்டில் வருது. ஸோ 2 பாய்ஸ் இருக்காங்க. தென் 165லேருந்து 170 வரைக்கும் 1 யூனிட் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ 1 பாய் இருக்காங்க. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 பாய்ஸ் ப்ளஸ் 2 பாய்ஸ் ப்ளஸ் 1 பாய். ஆன்சர் வந்து 6 + 2 is 8, 8 + 1 is 9 பாய்ஸ். 12th question, in which group or level of height contain the maximum number of boys. எந்த லெவல் ஆஃப் ஹைட்டில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா குரூப்பில் உள்ள பாய்ஸையும் வந்து கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 135லேருந்து 140 வரைக்கும் 2 பாய்ஸ் இருக்காங்க. தென் 140லேருந்து 145 வரைக்கும் 4 பாய்ஸ் இருக்காங்க. 145லேருந்து 150 வரைக்கும் 3 பாய்ஸ் இருக்காங்க. 150லேருந்து 155 வரைக்கும் 5 பாய்ஸ் இருக்காங்க. இதிலே மேக்ஸிமம் வர்றது குரூப் வந்து 155லேருந்து 160 சென்டிமீட்டர் 6 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 155 to 160 6 பாய்ஸ். 13th question, use the table of values for the function x = 5y and convert it into bar graph. இங்கே வந்து x and yயோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார் கிராஃப்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார் கிராஃபில் x டினோட் பண்ணுறது இந்த ஆக்சிஸ், தென் y டினோட் பண்ணுறது வந்து இந்த ஆக்சிஸ், தென் x1ன்னா y5. ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. x வந்து 1 to 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 and 6. தென் yயோட ரேஞ்சஸ் வந்து 5 10 15 20 25 and 30. எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 5. ஸோ எக்ஸ் வந்து 1, தென் 5 வந்து ஒய் வந்து 5. ஸோ இங்கே வந்து பார் வந்து டினோட் பண்ணுங்கள். தென் x2 கொடுத்துருக்காங்க, y வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ x2 இங்கே இருக்குது, y வந்து 10 இங்கே இருக்குது. லைட்டாக ஒரு லைன் வேணால் போட்டுக்கோங்க. அது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். 15 20 25 and 30. தென் 3க்கு வந்து 15. x3னா y வந்து 15. தென் 4x4னா y வந்து 20. x4 இங்கே இருக்குது, y வந்து 20 இங்கே இருக்குது. தென் x5னா y வந்து 25. இங்கே x இருக்குது 5, தென் 25 வந்து இங்கே இருக்குது.
நெக்ஸ்ட் எக்ஸ் 6னா ஒய் வந்து 30. எக்ஸில் வந்து 6 இங்கே இருக்குது, தென் ஒயில் 30 வந்து இங்கே இருக்குது. இங்கே வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. தென் இங்கே வேல்யூஸ் ஆஃப் ஒய். 14th question. Draw frequency table for the marks scored in the test by a class of 25 boys as follows. 25 boys ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரீக்வன்சி டேபிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. மார்க்ஸ் கோடு ஃபஸ்ட்டு லீஸ்ட் மார்க் எதுன்னு பாருங்கள், 16 இருக்குது. ஸோ 16 வந்து எவ்வளோ பேர் வந்து வாங்கியிருக்காங்க 25 மெம்பர்ஸ்லன்னு பார்க்கணும். ஸோ 16 வந்து வேறு எங்கேயுமே இல்லை, ஒன்னே ஒன் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ 1 டேலி மார்க் வந்து இப்படி டெனோட் பண்ணுவோம். தென் ஃப்ரீக்வன்சி வந்து 1/1 தான், ஸோ 1. தென் 17 ஸ்கோர் பண்ணது எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு பாருங்கள். 17ல் 1 மெம்பர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலி மார்க் 1, தென் ஃப்ரீக்வன்சியும் 1. தென் 18 வந்து எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ரோவில் 18 வந்து 1, 2 இருக்குது. தென் இங்கே வந்து 118 இருக்குது. ஸோ 318 இருக்குது. டேலி மார்க் வந்து இப்படி டெனோட் பண்ணுவோம். தென் ஃப்ரீக்வன்சி வந்து 3. தென் 90 ஸ்கோர் பண்ணியிருக்கிறது எவ்வளோ மெம்பர்ஸ்னு பாருங்கள். 19 வந்து 1 மெம்பர், 1 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலி மார்க் 1, ஃப்ரீக்வன்சியும் 1. 20 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5 மெம்பர்ஸ் வந்து 20 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலி மார்க்ஸ் வந்து 4 வெர்டிக்கல் லைன்ஸ் போடணும். தென் 1 ஸ்லாண்டிங் லைன். ஸோ 5. தென் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே 5. நெக்ஸ்ட்டு 21 ஸ்கோர் பண்ணுறது எவ்வளோ பேருன்னு பார்க்கணும். இந்த ரோவில் 21 வந்து எங்கேயுமே இல்லை, தென் இந்த ரோலையும் எங்கேயுமே இல்லை, ஸோ 0. தென் 22 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 22 வந்து 1, 2, 3 மெம்பர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டேலி மார்க்ஸ் வந்து 3, ஃப்ரீக்வன்சி 3. தென் 23 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே 1, 2, 3, தென் 4, 5 மெம்பர்ஸ். 4 ஸ்ட்ரைட் லைன் போடுவோம். தென் 5th லைன் வந்து ஸ்லாண்டிங் லைனாக போடுவோம். ஃப்ரீக்வன்சி இங்கே போட்டிருக்கேன். தென் 24 எவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4 மெம்பர்ஸ். ஸோ டேலி மார்க்ஸ் வந்து இப்படி டெனோட் பண்ணணும். தென் ஃப்ரீக்வன்சி இஸ் 4. தென் 25 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 1, 2 டேலி மார்க் இஸ் இப்படி. தென் ஃப்ரீக்வன்சி வந்து 2. தென் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே டோட்டலில் போடணும். தட் இஸ் 25. த ஃப்ரீக்வன்சி டேபிள்.